அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, இன்றைக்கி ஒரு பழைய புளிச்ச மாவை வச்சு நான் வந்து சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் போல் ஒரு கப் அளவுக்கு இருக்குங்க நல்ல புளிச்ச மாவை நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு மாவு உங்களுக்கு புளிச்சுருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதோட ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து நெய் ரவை சேர்த்துருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து அரிசி மாவு சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இதில் வந்து நம்ம உப்பு இதெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. நமக்கு ஆல்ரெடி உப்பு மாவுலேயே இருக்குங்க. உப்பு அதிகமாகிட்டால் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டே கம்மியாகிடும். பாருங்கள், எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். அப்படியே ஒரு 10 நிமிஷம் அந்த ரவையெல்லாம் அந்த மாவோடு சேர்த்து அப்சர்வ் பண்ணி வரட்டும். அதுக்குள்ளே ஒரு நான்ஸ்டிக் பண்ண ஸ்டவ்வில் வச்சுருக்காங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்துடலாம். நல்லா பொரிஞ்சது ஒரு 1/4 ஸ்பூன் நான் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாங்க. அதோட ஒரு கப்பு நான் வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சு வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நமக்கு ஒன்றும் அதிகமாக நமக்கு வந்து வதங்கணும்னு தேவை கிடையாது. ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் உங்களுக்கு வதங்கினா போதும். அப்போ தான் அந்த ஒரு நறுக்குன்னு அந்த ஒரு டேஸ்ட்டோடு நம்ம வந்து இந்த ரெசிபி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு பவுலில் நான் வந்து ஒரு 8 பூண்டு பல் இருக்கும். அதையும் ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்து ஊற போட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன். நம்ம ஊற போட்டு செய்யும்போது உங்களுக்கு நெய்ஸாக அரைஞ்சி வந்துடும். அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்து வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தா மாவில் எடுத்து ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், அதே ஆட் பண்ணிவிட்டு வதக்கி வச்சுருந்து வெங்காயத்தை எடுத்து அதோடு சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக மாவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் அந்த புளிப்பு சுவையோடு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே வானில் நான் வந்து ஒரு 1/4 வாசி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு ஒரு ஸ்பூனால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம். நம்ம மாவு ஊற்றினதும் ஃப்ளேமை வந்து நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம இந்த மாவை ஊற்றினோடனே லேசாக உங்களுக்கு வந்து பஃபியாக வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு வந்து ஆப்போசிட் சைடும் அப்படியே திருப்பி போட்டுருங்க. ஒரு ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாலும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக செஞ்சிடலாம். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. அந்த புளிப்பு சுவையோடு அந்த வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கருக விடாத நல்லா பொன்னிறமாக பொரிச்சு நான் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் போட்டு ஒன்று ஒன்றா அந்த எவ்வளோ எடுத்துட வேண்டியது தான். டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யும்போது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். அப்படியே ஓப்பன் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோது ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.